உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை. இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிதாக மற்றும் அவசரமாக இயற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக பரவலான எதிர்ப்பு போராட்டங்கள் நாடெங்கும் நடந்து வருவதாகவும் மக்களவையிலிருந்து எம்பிக்கள் பெருமளவில் இடைநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் எந்த விவாதமும் இன்றி இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இதனையடுத்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இந்த 3 சட்டவிரோத சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். 1992 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நாடு முழுவதும் பரவலான வன்முறை வெடித்தது என்றும் இதன் விளைவாக பல ஆயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் முஸ்லீம்கள் என்றும் அந்த சூழலில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஒரு புதிய விதி பிரிவு 144A குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒன்றிய அரசால் சேர்க்கப்பட்டதாகவும் அந்த பிரிவு எந்தவொரு ஊர்வலத்திலும் ஆயுதங்களையோ தடிகளையோ எடுத்து செல்வதையும் அத்துடன் பொது இடங்களில் ஆயுதங்களுடன் பயிற்சி ஒத்திகைகள் அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவதையும் தடை செய்ய மாவட்ட நீதிபதிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் அதேபோல இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு புதிய பிரிவு 153A சேர்க்கப்பட்டதாகவும் இது எந்தவொரு அணிவகுப்பிலும் ஆயுதம் ஏந்தி சென்றாலும் அத்தகைய அணிவகுப்பை ஏற்பாடு செய்தாலும் நடத்தினாலும் அல்லது ஆயுதங்களை கொண்டு வெகுஜன பயிற்சியில் ஈடுபட்டாலும் அதற்கு தண்டனையை அறிமுகப்படுத்தியது என்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 1973 பிரிவு 144A கீழ் வழங்கப்பட்ட எந்தவொரு பொது அறிவிப்பு அல்லது உத்தரவை மீறினால் 6 மாத சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் ஆயுதங்கள் என்ற சொல்லை பற்றிய குழப்பத்தை தவிர்க்க 2 சட்டப்பிரிவுகளிலும் விளக்கமும் தரப்பட்டது என்றும் துப்பாக்கிகள், கூர்மையான முனைகள் கொண்ட ஆயுதங்கள், லத்திகள், தண்டாக்கள், குச்சிகள் உட்பட குற்றம் அல்லது தற்காப்புக்கான ஆயுதங்களாக வடிவமைக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட பொருட்களை அது குறிக்கிறது என்றும் பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா 2023 அல்லது பாரதிய நியாய சன்ஹிதா 2023 ஆகிய இரண்டிலும் பிரிவு 144A அல்லது பிரிவு 153A ஆகிய 2 பிரிவுகளும் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். புதிய சட்டங்களில் வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ள இந்த விடுபடல் வகுப்புவாத அமைப்புகளுக்கு வாள், திரிசூலம் போன்ற ஆயுதங்களை பொதுவெளியில் ஊர்வலங்களில் எடுத்து செல்ல உதவுகிறது என்றும் RSS அமைப்பு நடத்தும் அணிவகுப்புகளில் தடிகள் மற்றும் தண்டா போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கிறது என்றும் பாஜக ஆட்சிக்கு வந்த 2014 முதல் கும்பல் கொலைகள் அதிகரித்து வருகின்றன என்றும் இந்த கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் மற்றும் பட்டியல் சாதியினர் என்றும் பாஜக ஆளும் மாநில அரசுகள் இந்த கொலைகளை கண்டிக்கவில்லை, ஆனால் கொலையாளிகளை கொண்டாட வகுப்புவாத அமைப்புகளுக்கு அனுமதித்தன என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்.
வாள்கள், திரிசூலங்கள் மற்றும் தடிகள் போன்ற ஆயுதங்களை பகிரங்கமாக ஏந்தி செல்ல அனுமதிப்பது சமூகத்தில் குற்றவாளிகளை ஊக்குவிக்கிறது என்றும் அதனால் நாடு முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன என்றும் அதற்கு NCRPயின் ஆண்டு அறிக்கைகளோ சாட்சியாக உள்ளதாகவும், எனவே வகுப்புவாத சக்திகளின் வன்முறை செயல்களை தடுக்க ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தில் முந்தைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 144A மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 153A ஆகியவை சேர்க்கப்படுவது மிகவும் அவசியமானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் இன்று பேசிய அவர், தென்னக ரயில்வே ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திண்டிவனம் ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தினார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 19ஆம் நூற்றாண்டில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது அமைக்கப்பட்டது தென்னக ரயில் பாதை. அது அவ்வளவு எளிதாக அமைக்கப்பட்டு விடவில்லை. அன்றைக்கு இந்தியர்களை எல்லாம் கடுமையாக சித்திரவதை செய்து பணி செய்ய வைத்துத்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இருப்பு பாதை அமைத்தார்கள். அப்படி சித்திரவதை செய்யப்பட்ட விவரங்கள் டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட்டிலே இருக்கின்றன. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஊர் கொள்ளிடம் என்பது அந்த ஊரைச் சேர்ந்தவன் நான். அவ்வளவு பழமை வாய்ந்த மக்களுடைய தியாகத்தால் அமைக்கப்பட்ட அந்த தென்னக ரயில்வே இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே நட்டத்தில் இயங்குவதாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனாலும் பயணிகள் கட்டணத்துக்கு கடந்த முறை நிர்ணயித்த இலக்கை விட கூடுதலாக 3000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. 70,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 73,000 கோடி கடந்த ஆண்டு கட்டணம் பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 80,000 கோடி ரூபாய் பயணிகள் கட்டணத்தின் மூலமாகவும் 1,80,000 கோடி ரூபாய் சரக்கு கட்டணத்தின் மூலமாகவும் வருமானம் வரும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கேற்ப பயணிகளுக்கான வசதிகள் செய்யப்படுகின்றனவா என்று பார்த்தால் அது மிக குறைவாகவே இருக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் தொகுதியினுடைய விழுப்புரம் ஜங்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் சில பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், திண்டிவனம் ரயில் நிலையங்களிலும் அத்தகைய மேம்பாட்டு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கடந்த 17வது நாடாளுமன்ற அவையிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். இப்பொழுதும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த, குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு சலுகையை, கட்டண சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை இங்கே பல உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை பரிவோடு பரிசீலித்து மூத்த குடிமக்களுக்கு அந்த சலுகையை மீட்டு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய நட்டத்தை ஈடுகட்டுவதற்காக ரயில்வே சொந்தமான நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி This is my 1 minute. First speech, sir. Made and speech. So, அந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு விடுகிறார்கள். விழுப்புரம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கின்ற 99 வீடுகள் அப்படி இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுவதற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அதில் நீதிமன்றத்தில் தடையாணை பெறப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே வளவனூர் என்ற இடத்திலும் நேற்றைய தினம் அப்படி
ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ரயில்வே நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை அகற்ற வேண்டியது ரயில்வேயின் கடமை, அதை மறுக்கவில்லை. ஆனால் அப்படி தலைமுறையாக அந்த இடங்களில் குடியிருப்பவர்களை அகற்றும் போது அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான இடங்களை மாநில அரசோடு சேர்ந்து பேசி அளிக்க வேண்டிய கடமை ரயில்வே துறைக்கு இருக்கிறது. அதை செய்துவிட்டு அவர்களை அங்கிருந்து அகற்றுவதுதான் சரியானதாக இருக்கும். அதை கருத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே இங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்தியது, இன்றைக்கு உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் அந்த ரயில் நிலையத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சிப்காட் தொழிற்கூடம் அமைக்கப்படுகிறது. எனவே அந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டு வந்த ரயில் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற ரயில் எண் 849 850 அதை திருவண்ணாமலைக்கு நீட்டிப்பதோடு இடையிலே ஆயந்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேஜாஸ் ரயிலை விழுப்புரத்தில் நிறுத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை கிராமத்தில் வீராணம் நீர்நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் கலியபெருமாள் தலைமையில் விசிகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முகாம் செயலாளர் சக்திவேல் மற்றும் தயாளன், விஜயகுமார், சிவா, இன்பன், சுரேஷ், ராமதாஸ், தமிழரசன், தினேஷ், பாரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயற்குழு கூட்டம் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபுழிலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பொதினி வளவன், பொன் செந்தமிழ் செல்வன், செல்வசுந்தரம், அரவரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் பொறுப்பாளர் சமரன் ஏற்பாட்டில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா, மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், விசிக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேவ அருள், பையனூர் முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் 5000 பெண்களை அழைத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இறுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் இணைப்பு சங்கமான CLRI SC/ST ஊழியர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயப்பன் இன்று ஓய்வு பெற்ற நிலையில் பணி ஓய்வு கொடை வழங்காமல் சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வரும் CLRI இயக்குநர் ஸ்ரீராமை கண்டித்து சென்னை சாஸ்திரி பவன் வளாகத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் பாவனன், மாநில தலைவர் மலைச்சாமி, மாநில நிதி செயலாளர் புதியவன், சென்னை மாவட்ட செயலாளர் கன்னியப்பன், தலைமை நிலைய செயலாளர் தமிழ்குமரன், மாவட்ட நிதி செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை CLRI நிர்வாகத்தில் SC/ST ஊழியர்கள் மீது கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய அடக்குமுறை நடந்து வருகிறது. SC/ST நிர்வாகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அசோசியேஷனுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து
பணியாற்றி வரும் அன்பு சகோதரர் ஐயப்பன் மீது மிகப்பெரிய அடக்குமுறைகளை ஏவப்பட்டு வருகிறது. பல்வேறு தருணங்களில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முயற்சியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றும் கொஞ்சம் கூட சிஎல்ஆர்ஐ நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. அதை தாண்டியும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியாக சென்று சிஎல்ஆர்ஐ நிர்வாகத்தில் என்ன மாதிரியான நிர்வாகம் கையாளப்படுகிறது என்பதை நேரிலே சென்று ஆய்வு செய்து அதனுடைய போக்கையும் கண்டித்து வந்திருக்கிறார். நிர்வாக சீர்கேட்டை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனாலும் சிஎல்ஆர்ஐ நிர்வாகத்தில் அதன் இயக்குநராக உள்ள ஸ்ரீராம் அவர்கள் சாதியினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு துணையாக ஸ்ரீதர் என்கிற ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அதற்கு துணையாக இருந்து கொண்டு வருவது வெட்கமாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. வெட்கி தலைகுனி வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் சமூக நீதியை பாதுகாக்கிற மண்ணில் சிஎல்ஆர்ஐயினுடைய இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள் மிக மோசமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. திரு ஐயப்பன் அவர்கள் தனக்கு பணி ஓய்வு வேண்டும் என்று விண்ணப்பித்தும் அவருடைய விண்ணப்பத்தை அனுமதித்தும் பிறகு அதனை வேண்டாம் என்று நிர்வாகித்தும் மிக மோசமான நிர்வாக நடவடிக்கைகளை கையாளுகிறார்கள். ஐயப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். ஒரு டாக்டரேட் படித்தவர், மிகப்பெரிய அறிவாளித்தனமாக அந்த நிர்வாகத்தில் பணி செய்திருக்கிறார். இவருடைய அறிவு கூர்மையை சகித்துக் கொள்ள முடியாத ஸ்ரீராம் அவர்கள் அவர் மீது நிர்வாக நடவடிக்கை என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய இயக்குநருக்கு அளித்த தபாலை காரணம் காட்டி அவருடைய பணி ஓய்வு விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கிறார். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,